தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம். அயோத்தியில் மக்கள் வெள்ளம் கட்டுக்கடங்காமல் வருவதால் நெரிசலில் சிக்கி பலர் காயமடைந்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். அயோத்தியில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது, இதனால் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க யோகேஸ்வரன். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோல இருந்து 135 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அயோத்தியில ராமர் கோவில் கட்டப்பட்டு நேற்றைய தினம் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்தது. நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியில தொடங்கி முக்கியஸ்தர்கள் மட்டுமே ராமரை தரிசனம் செய்ய அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது உத்தரப்பிரதேச அரசால். இன்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் பொது தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில பலதரப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக ராமரை தரிசிப்பதற்காக அயோத்தியில குவிந்து வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கொடுத்திருக்கூடிய தகவலின்படி கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் அயோத்தியில குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்ற தகவல் எல்லாம் அரசு அதிகாரிகள் கூறியிருந்தார்கள். இந்த நிலையிலும் கூட மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக பக்தர்கள் முண்டி எடுத்துக்கொண்டு கோவிலுக்குள் செல்ல முற்படுவதன் காரணமாக கூட்ட நெரிசல்ல சிக்கி பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்துல கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு அயோத்தியில ஒரு சில இடங்கள்ல உள்ளூர் காவல்துறையை பொறுத்த மட்டுமே தடியடி நடத்தி கூட்டத்தையும் கலைத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம முன்பே பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி அதே நேரத்துல நீண்ட நேரம் காத்திருந்து ராமரை தரிசிக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதன் காரணமாக பக்தர்கள் பலரும் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத காட்சிகள் மூலமும் அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய உள்துறை செயலாளர் தலைமையில சுமார் 6000 போலீசார் தொடர்ச்சியாக அயோத்தியில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருவதாகவும், எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவருமே தரிசிக்கக்கூடிய வகையில் அனைத்து நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் ராமரை தரிசிப்பதற்கு குறிப்பிட்ட நேர கால அவகாசங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் அரசு அதிகாரிகள் எவ்வளவு பக்தர்களை அனுமதிக்க முடியுமோ அவ்வளவு பேர் அனுமதிக்கப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு